என்னப்பா நீங்க இப்படி ஊதிக்கி திரியுறீங்க? பெரிய மனுஷங்க வர்றோம், எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் போற சின்ன பிள்ளைத்தனமா இப்படி சின்னி போயிற மாதிரி ஊதிக்கி திரியுறீங்க. ஊதி நேர இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போது வரைக்கும் தாவேகா 62 இடங்கள்ல இந்த முதல் சுற்று எண்ணிக்கையின் அடிப்படையில முன்னிலை வகிக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. பா ஐயோ டேய் அப்படின்னா என்னடா, என்ன சரகு போதுன்றியா? என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இது யாரு? அட இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மக்களுக்கு நன்றி. சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத. நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வை, சாப்பிட்டதுக்கு அப்புறமா. நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல. செயலாளரே, என்ன நடந்தது? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காருயா. இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்குது. பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஓ பெருசு, முதல்ல அந்த பொண்ணு மேல இருந்து கையடியா, இந்த பொண்ணு மேல இருந்து கால் வேட்டிய சரியா இல்ல அநியாயத்தை மட்டும் நம்மள பார்த்து சொல்றது பாரு. யோ, இங்க உழைக்கிற உழைப்ப உன் குடும்பத்துக்கு வச்சிருந்தா குடும்பமாவது முன்னேறி இருக்கும். கரெக்டா சொன்னடா. என்னப்பா சொன்னீங்க? கூட்டம் ஓட்டா மாறாதா? மாறிடுச்சுப்பா. கட்டு மட்டு இப்ப தெரிஞ்சா யார் தற்கூறின்னு. விசில் அடிச்சா அணில் குஞ்சுங்க தான்டா இன்னைக்கு கெத்து. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா போட, அணில் குஞ்சுங்க தான்டா நாங்க. டேய் டேய், தலைகீழா நடக்காத, விழுந்துட போறோம். நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொறிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. நீ தானே அது எப்ப பார்த்தாலும் என்னை காமிச்சு அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொள்ளுகே அப்படின்னு பிபி அந்த பண்ணி விட்டு மாதிரி பதறிக்கிட்டு. அது எப்படியோ போட்டோம். அது ஒண்ணும் அதுல ஒன்னும் பேசுறது ஒண்ணும் இல்ல. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு அதை பற்றி பேசல. அப்படி சொல்றதுக்கே நான் அறிவு இருக்கிறேன், பேசுறது வெறுக்கிறேன். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம். ஐயா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி 68, அதிமுக கூட்டணி 56, நாம் தமிழர் 0. ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் 0 வேஸ்ட். நீ எதுக்கு இருக்க? ஹீரோவா கூட நான் எடுக்க மாட்டேன். எதுக்கு இருக்காவன்? வேஸ்ட். இவெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். திருமணம் படத்துல கூட இவனை நான் ஹீரோவா எடுக்க மாட்டேன். இவன் எதுக்கு இருக்கானே தெரியல. வேஸ்டா நீ. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா உம்மால இனிமேல் நாங்கடா மூடிட்டு இருக்க மாட்டேன். உன் சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. வருஷம் தோத்துட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் மட்டும் ஜெயிப்போமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த பாலிமர் நியூஸ் சேனலுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒரு அரை மணி நேரமா அந்த நாம் தமிழர்ல இருந்து 0வே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 4 தொகுதியாட்டு எடிட் பண்ணியாட்டு ஒரு 4 போட்டுருங்கடா. என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா?
எப்படி எல்லாம் ரெடி. ஓட்டை யாரும் போடவே இல்லையா நாம் தமிழருக்கு? அண்ணல் பறக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் விட்டு தெறிக்க விட்டுட்டே இருந்தீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குடா டேய். ஹீரோ ஆனா சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஹீரோவே இன்னும் பார்த்துட்டே இருக்கணும். நான் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு ரிசல்ட்டை பார்த்ததே இல்லடா. நான் ஓட்டு போடுற காலத்துல இருந்து இந்த ரிசல்ட் தான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. எடிட் பண்ணி ஒரு 7-8 தொகுதியாட்டும் போடுங்கடா டேய். என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்குரு. தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் விஜயின் நெருங்கிய நண்பர் ஸ்ரீநாத். இன்னைக்கு மண்டே இல்லடா மச்சாண்டேடா. எங்க கூப்பிட்டாலும் போலாம். வாடா மச்சான் வா. ஓகே ஏங்க போட்டி பயங்கரமா பாருங்க. யாரு ஜெயிக்க போறானே தெரியலங்க. 2 பேருக்கு பயங்கரமான போட்டி போயின்னு இருக்கு. 2 பேருமே பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட். யாரு ஜெயிக்க போறான்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு எங்களுக்கு. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே. பூனை குஞ்சம் பொறிச்சு வச்சிருக்காங்க. அண்மை செய்தி. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். தவிக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றியடைந்திருக்கிறார். எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.